மூன்றெழுத்தில் ஒரு கவிதை அம்மா. அப்படி என்றால் மூன்றெழுத்தில் ஒரு கடவுள் அப்பா. உலகினருக்குத்தான் அவர் குழந்தையின் அப்பா. ஆனால் குழந்தைக்கோ உலகமே அப்பாதான். அதிலும் காக்கி சட்டைக்குள் ஒளிந்திருக்கும் தந்தையின் உணர்வுகளும் அவர்களுடனான தருணங்களும் அரிதானவை. அந்த உணர்வுகளை எடுத்துச் சொல்லும் ஒரு சிறிய முயற்சிதான் காக்கி சட்டை அப்பா. இது என்னுடைய தந்தைக்கான புத்தகம் மட்டுமல்ல, தன் மகளை தாயாகவும் தன் மகனை தோழனாகவும் நினைத்து அவர்களுடைய உயர்வுக்காக அனுதினமும் பாடுபடும் அத்தனை தந்தையினருக்கும் இந்த புத்தகம் ஒரு சமர்ப்பணம் தான். என்னுடைய தந்தையின் பெயரால் இந்த புத்தகம் அனைத்து தந்தையினருக்கும் சமர்ப்பணம். இந்த புத்தகம் கதை புத்தகமும் அல்ல, கவிதை புத்தகமும் அல்ல. உணர்வுகள் சில நேரங்களில் கதைகளாகலாம், சில நேரங்களில் கவிதையாகலாம். மொத்தத்தில் இது ஒரு உணர்வுகளின் புத்தகமாகத்தான் நான் எழுதியிருக்கிறேன். என்னுடைய எழுத்துக்களின் முதல் ரசிகராக இருந்த என்னுடைய தந்தைக்காகவே என்னுடைய முதல் புத்தகம் எழுதப்படும் என்பது விதியின் தீர்ப்பு என்றுதான் நினைக்கின்றேன். தனது கடைசி நாள் வரை எனக்கு சேவகனாய் மட்டுமே இருந்துவிட்டு பல மைல் தூரம் நான் சென்ற பொழுது என்னுடன் நான் அவருடைய கடைசி தருணத்தில் இருக்க முடியல. அந்த மாதிரி ஒரு அரிய அப்பா, அப்படி ஒரு அப்பா கிடைச்சதுக்கு உண்மையில நான் ரொம்ப கிஃப்டட். அவருக்கு நான் ஏதாவது செய்யணும். அவருடைய இழப்பில் என்னால ஒரு நாள் கூட நான் அவருக்கு சேவை செஞ்சதே இல்லை. அவர் தான் எனக்கு கடைசி வரைக்கும், என் குழந்தைங்களுக்கும் சரி எனக்கும் அப்பயே சேவை செய்தவர். அவருக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு தோணுனப்பதான் ஒரு புத்தகமாக அவருடைய நினைவுகளை பதிவிடணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்படி வந்த புத்தகம் தான் இது. ஒரு தந்தை சரியாக இருந்தால் ஒரு குழந்தையினுடைய தலையெழுத்தே மாறி போகும். அது உண்மைதான். தந்தை தான் ஒரு குழந்தையினுடைய மிகப்பெரிய ரோல் மாடல், ஹீரோ, கதாநாயகன் எல்லாமே அவர் தான். தந்தை அடுத்த தலைமுறையின் சிறந்த வழிகாட்டி. இந்த புத்தகம் இப்படி ஒரு அரிய மேடையில அது பெருசா, இவ்வளவு பெருசா ஒரு வெளியீட்டுக்கு உள்ளாகுன்றது கண்டிப்பா என்னுடைய கணவருடைய முயற்சி தான். அவருடைய செலெக்ஷன் தான். கமிஷனர் சார் அணிந்துரையில் எழுதின மாதிரி என்னோட அப்பா சொன்னப்போ அவரால் என் கூட ரொம்ப நாள் இருக்க முடியாதுன்னு நினைச்சுதான் அவர் எனக்கு செலக்ட் பண்ணி கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ அவருடைய இன்னொரு காக்கி சட்டைக்கு தான் அந்த வழி தெரியும். அதனால அவர் இந்த புத்தகத்துக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட். அது தேங்க்யூ ஸோ மச். இந்த புத்தகத்துல நான் ஒரே ஒரு விஷயம் தான், இந்த புத்தகத்தை படிக்கிறப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல உங்க அப்பாவுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா தேங்க்ஸ் சொல்லுங்க. இது மாதிரி நிறைய பேர் தங்களுடைய முன்னோர்களை பத்தின ஒரு புத்தகத்தை கண்டிப்பா அடுத்த தலைமுறையினருக்கு கொடுக்கணும்.